அனைவருக்கும் வணக்கம். வேதா ஜோதிட வித்யாலயத்தின் இன்றைய பதிவுகள் என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டிலே மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சிக்கு உண்டான சங்கடங்கள் என்னவென்றும் அதற்குண்டான எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் இந்த தொகுப்பில் காணலாம். பொதுவாக சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடியவர் மந்த கிரகம் என்று சொல்லக்கூடியவர் ஆகும். சனீஸ்வரனை பொறுத்தவரை அவர் 2 விதத்தில் அதிபதியாக இருப்பார். ஒன்று ஜீவனக்காரகன் சனி, இரண்டாவது என்று சொல்லக்கூடியது கர்மக்காரகன் சனி. சனியை பொறுத்தவரை வயதுக்கேற்ப பாலக பருவத்தில் மந்தம், கல்வியில் மந்தம், நடுத்தர வயதில் தொழில் விரயம், 3ஆம் முதுமை வயதில் வயோதிக கர்மவினை நோய்கள் இவற்றை மாறி மாறி கொடுப்பார். இருப்பினும் இப்பொழுது திருக்கணிதப்படி சனி பயிற்சி என்று சொல்லக்கூடியது வரும் பொழுது பாதிக்கப்படக்கூடிய ராசிகள் என்று சொல்லக்கூடிய பார்க்கும் பொழுது கும்பராசி, மீனராசி, மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி போன்ற ராசிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டாலும் எப்படியோ ஒரு வகையில் பார்க்கும் பொழுது அந்த ராசிக்காரர்களுக்கு குரு சாதகமான பலன்களில் வந்து நிற்பார். எப்போவுமே அது ஒரு விதிகள் வரும். ஏன்னா ஒரு கிரகங்கள் கேட்டால் ஒரு கிரகங்கள் எப்படியாச்சும் ஒரு தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தசாபுத்தி வலிமையை சேர்த்து விடும். சரி, நாம் நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இப்போ சனியினால் சங்கடங்கள் ஏற்பட்டுமா? சனியினால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி நாங்கள் பூமியை 2 பகுதியாக பிரிப்போம். ஒன்று பார்க்கும் பொழுது ஒளிரும் பகுதி, சூரிய சந்திரர்கள் ஒளிரும் பகுதியின் அரசன்களாகும். இருண்ட பகுதியின் அரசன் என்று சொல்லக்கூடியது சனி. சனி என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு உண்டான என்ன குணத்தை கொடுப்பார் என்று பார்க்கும் பொழுது முதலில் கோழைத்தனத்தை கொடுப்பார். பயம், இனம் புரியாத ஒரு விதமான பயத்தை கொடுப்பார். இரண்டாவது, எனக்கு பேச்சில் தடுமாற்றம், அனைத்து விஷயங்களிலும் தடுமாற்றம், ஞாபக மறதி, முட்டி தேய்மானம், கீழே அடிக்கடி விழுந்து வருதல், இது மாதிரியான தன்மைகளை குறிப்பார். இதற்கு நல்லா யோசித்து பார்த்தோம்னா, இது நம்ம சனி கொடுக்குறாரோ இல்லையோ நம்ம சைக்காலஜிக்கலாக நம்ம பாதிக்கப்படுகிறோம்னு அர்த்தம். நம்ம சனியை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்களுடைய அன்றாட பணிகளில் நல்லா போயிட்டுருப்பாங்க. நாம் மட்டுமே இது பண்ணுவோம். எதற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது எளிய ரீதியான பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது காமனாகவே நீங்கள் எந்த விதமான கம்பெனிக்கு ஓனராக இருந்தாலும் சரி, அல்லது அடிமட்ட தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணி செய்யக்கூடிய இடத்தை தினமும் உங்கள் கைகளாலேயே தூய்மைப்படுத்துங்கள். ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம். நாம் செய்யக்கூடிய தொழிலே நமக்கு தெய்வமாக கருதப்படுகிறது. அந்த தொழிலையே நம்ம தெய்வமாக நாம் கருதி நாம் செய்தோமெனில் சனியின் பாதிப்பு முதலில் அகலும். ஏன்னா கோவிலாக சென்று வசதி இருப்பவர்கள் ஆலயங்கள் சென்று தொழுவார்கள். அதே சமயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்வேறு கிரிகைகள் செய்வார்கள். அனைத்து விஷயங்களையுமே செய்ய வாய்ப்புகள் உண்டு. வசதியற்றவர்கள், அன்றாட பிழைப்புக்காக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய கல்வெட்டுபவர்கள் இது மாதிரியெல்லாம் இருப்பாங்க. தன்னுடைய மெஷினுக்கு அவங்க சுத்தம் செய்து அவர்கள் வந்தாலே அவருக்கு போதுமான தன்மைகளை கொடுக்கும். ஏன்னா சனி என்றால் 3 விதியங்கள். குழந்தைகள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் சோர்வடையாமல் பார்த்துக்கோங்க. சோர்வு என்று சொல்லக்கூடியது பார்க்கும்போது மார்க் அதெல்லாம் கம்மியாக வரும்போது வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கெல்லாம் நிறைய சயின்ஸ் டெவலப்மெண்ட் எவ்வளவோ இருக்குது. மலர் மருத்துவம் இது போன்ற கான்செப்டில் நீங்கள் தாராளமாக செய்து வரலாம். அதே சமயம் சனியினால் அதிக பீடிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரே ஒரு பாயிண்ட்லேயும் நான் சொல்லி முடிக்கிறேன். கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில்
சனியாகவும் அதே சமயம் பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சாதகமான முறைகளில் வருது. கும்பராசியை குரு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பெரிய விதமான பாதிப்புகள் கிடையாது. என்ன அஜீரண கோளாறு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டயட்டில் பார்க்கும்போது அஜீரண கோளாறு வராமல் பார்த்துக்கோங்க. மீனராசியை பொறுத்தவரையிலும் பார்க்கும் பொழுது குரு என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடத்தில் வருவதும் அவருக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகள், ராகு கேது பயிற்சியாவது அவர்களுக்கு ஒரு சாதகமான நிலை. ஸோ அவங்க அப்படின்னு பார்க்காம நல்ல விதமான நன்மைகளை தாராளமாக எதிர்பார்க்கலாம். பாதம், இடுப்பு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பரவாயில்ல. மேசராசிக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப உடம்பு மந்தம் பண்ணும். அதுவும் 60 வயசுன்னா ரொம்ப எந்திரிக்கிறதுக்கே சோம்பேறித்தனம் படுத்தும். அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணலாம். அதுக்குன்னு சனி சொல்லிட்டார் எக்ஸசைஸ் பண்ணலான்ட்டு உடம்பை வருத்தி கொண்டு நான் ஜிம் மேன் ஆகிறேன்ட்டு போயிட்டு அதிக ஹை ப்ரெஷர் உண்டு பண்ணி உடல்நல பாதிப்பு ஏற்படுத்தி படுத்துக்காதீங்க. எதுவும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பாயிண்டபிளுக்கு வருவோம். இப்போ பார்க்கும் பொழுது சனியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போவுமே அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிகிராம வழிபாடுகளை எப்போவும் செய்து கொண்டு வருவது நல்லதை தரும். சனீஸ்வரனை பகவானை எண்ணி காகத்திற்கு அன்னபோஜனம் இடுதல், முறைப்படியாக கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பித்ருகாரர்களுக்கு அவர்களால் உண்டான எள் தர்ப்பணம், ஆயிரக்கணக்கில் செய்ய சொல்லலை, எள் தர்ப்பணத்தை கொடுங்க. எள்ளினால் ஆன தர்ப்பணத்தை உங்களுடைய தாய் தந்தை முன்னோர் மூதாதை அனைவர்களுக்கும் எள் தர்ப்பணத்தை கொடுங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது உங்களால் முடிந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் ஏழை குழந்தைகள் காப்பகத்துக்கு ஒருவேளை உணவுகள் வாங்கி கொடுங்க. அப்படி ஏழை குழந்தைகள் காப்பகத்துக்கு உங்களால் பண்ண முடியலன்னா உண்மையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பசிக்குது இப்படின்ட்டு காசு வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. உண்மையில் உங்கள் தொழிலாளிகளுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்கள் தொழிலாளிகளை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கோங்க. உங்கள் டேபிளில் தொடங்க. ஏங்க நீங்கள் சொல்கிற அனுமான் வழிபாடெலாம் என்னால் பார்க்க முடியாது, காலபைரவர் கோயிலுக்கு எட்டி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் செய்யும் தொழிலையே தெய்வமாக அவரை முதல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுங்கள். தயவுசெய்து எனக்கு 100 பேர் எனக்கு பணியாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சனி உங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் டேபிளை நீங்களே சுத்தம் செய்து பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது நாம் மந்திர கிரந்தத்தில் போய், அதாவது கிரந்தம் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தில் நாம் போய் சனீஸ்வரனை பாராயணம் பண்ண வேண்டியது கிடையாது. தாராளமாக தமிழ்லேயே சொல்லலாம். எழில்மிகும் தம்பிய சனீஸ்வர பகவானே போற்றி, எண்மையும் என் நெறிய கரத்தையும் காக்க வந்தருள் வருவீராக. சனியினால் ஏற்படக்கூடிய எங்களுடைய இன்னல்களை போக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று தமிழிலேயே உங்களுக்கு தெரிந்த பாசுரமாக நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஸோ இதை செய்துக்கிட்டு வாங்க. சனியினால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வராது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது மலர் மருத்துவத்தில் பார்க்கும் பொழுது உடல் மந்தம், பயம், அதாவது என் உடம்புக்குள்ளே இனம் புரியாத பயம் இருக்குதுங்க. நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், தொழில் பண்ணும்போது எனக்கு ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பென் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது ஆஸ்பென் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிஸ்க் ரெமெடி என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும். அந்த ரிஸ்க் ரெமெடி எப்படி என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, நீங்கள் வண்டி வாகனம் பயணங்கள் செல்லும் பொழுது சாதாரண வாட்டரில் 5 சொட்டு கலந்து குடிச்சிட்டு போங்க. பதட்டம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாபகம் மறதி வராமல் கல்பூர புத்தி அவங்க படித்ததை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒயிட் செஸ்னட் என்ற மருத்துக்களை மலர் மருத்துவமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை வெற்றி பெற எங்களுடைய வேதா ஜோதிட வித்யாலயம் என்றென்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.